உங்கள எத்தனை பேருக்கு கொடாக்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது தெரியும்? 80s ஸ்டார்ட் பண்ண ஒரு பிலிம் போட்டோகிராஃபி கம்பெனி, ஹிஸ்டரியில ஒரு லெஜெண்ட் பிராண்ட். இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற முக்காவாசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணதுதான். ஏன் டிஜிட்டல் கேமராவை இவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்க. 1975ல கொடாக்கோட கம்பெனி இன்ஜினியர் ஸ்டீவ் சேசன் தான் ஃபர்ஸ்ட் எவர் டிஜிட்டல் கேமராவை இன்வென்ட் பண்ணாங்க. ஆனா கொடாக் கம்பெனி அப்போ அதை லான்ச் பண்ணா எங்க அவங்களோட மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடி வாங்குமோன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷத்துல மத்த கம்பெனிஸ் எல்லாம் டிஜிட்டல் கேமராவை மார்க்கெட் குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 2000ஸ்ல சோனி, நிக்கான் இவங்கெல்லாம் டிஜிட்டல் கேமராவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ்ல இருந்த கொடாக் கம்பெனி 2012ல பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ணாங்க. அதாவது திவால்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்களோட ஃபெயிலியருக்கு மெயின் ரீசன் இவங்களோட இன்வென்ஷனை இவங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாததும் புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாம இருந்ததுதான். இதுல இருந்து என்னங்க தெரியுது? கரெக்டான டைம்ல ரிஸ்க் எடுத்தாதான் சக்சஸ் ரீச் பண்ண முடியும். நோ பெயின் நோ கெயின்.